இப்போ 40 பேர் நீ போயிருக்கேல, என்னத்த கழிச்ச? 40 எம்பிகள் நீங்கள் சென்றிருக்கீர்கள். இந்த மேகதாட்டு பிரச்சனையை வந்து நீங்கள் அங்கே கிளப்பலாம்ல. உங்களால் இங்கே போய் டிகே சிவகுமார் கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவர்லாம் வந்து 1000 ஸ்டாலின். டிகே சிவகுமார் 1000 ஸ்டாலின் புத்தி வயசில். அவர்கிட்ட பேச முடியாது. அவர்கிட்ட இவங்களால் பக்கத்தில் கூட போக முடியாது சார். அவர் சீதாராம் ஐயாவாவது வந்து ஹிஸ் எ சோசியலிஸ்ட். அவர்கிட்ட நீங்கள் போய் உட்காந்து பேச முடியும். அவர் டயலாக்குக்கு ரெடியாக இருப்பார். நம்ம பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் கேட்கறக்காவது அவர் ரெடியாக இருப்பார். சிவகுமார்கிட்ட எல்லாம் அந்த பருப்பே வேகாது. சிவகுமார் தான் வந்து அவங்களோட முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே மேகதாட்டு அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அனௌன்ஸ் பண்ணார். 5000 கோடி ஒதுக்கிட்டோனார். ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு, அது டிஷர்ட் போடுறதுனாலேயே வந்து நம்ம வந்து ரொம்ப மாடர்னான ஒரு சீஃப் மினிஸ்டர் அப்படின்லாம் வேறு அவர் நினச்சி வச்சுருக்காரு. ட்ரெஸ்ஸு மாடர்னாக இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, புத்தி மாடர்னாக இருக்கணுங்கிறது தான் தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. சரிங்களா? ஃபுல் ஸ்லீவ் போட்ட டெப்டி சிஎம்ஸும் இருக்காங்க. நீங்கள் ஸ்டைலாக போய் இதை போட்டுக்கிட்டு டிஷர்ட் போட்டுக்கிட்டு சொதப்பி வைக்கிற சிஎம்மாக தான், டெப்டி சிஎம்மாக தான் இருக்கீங்க. அவருக்கு வேண்டியவர்களுக்காக கார் ரேஸ் நடத்துவது எப்படி அந்த டெக்னிக் தெரியும். அவர் போய் மேகதாட்டு அணையை வந்து நிறுத்த சொன்னோம்னா அதுக்கான பேச்சுவார்த்தைக்கு போங்கன்னா போக முடியுமா? இன்றைக்கி கவர்மெண்ட்டோட மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மாதிரி அண்டை மாநிலங்களோடு அமிக்கபிளாக பேசி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுடைய முதல்வருக்கும் கிடையாது, நம்மளுடைய டெப்டி சிஎம்முக்கும் கிடையாது, மீதி இருக்கிற 33 பேர்த்துக்குமே கிடையாது. நீங்கள் யார் அனுப்புவீங்க சொல்லுங்கள்? தங்கம் தனசு அனுப்புவீங்களா? அன்பில் மகேஷ் அழகாக அழுவார், அழுகிறதையே அழகாக அழுவார். அவர் போய் அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இதை இது பண்ணுவார். சரி, வேறு யார் வந்து அந்த ராஜாலாம் அனுப்பிச்சிருவீங்க, டிஆர்பி ராஜாலாம் அனுப்பிச்சிங்கன்னா கலவரம் வெடிச்சிடும். இவரோட பாடி லாங்குவேஜ் அப்படி திமுறா தான் பேசுவார். அப்படின்னு பேசுவார். அவன் டிகே சிவகுமார் கடுப்பாகி அங்கேயே வெட்டி போட்டாலும் போட்டுருவார். ஏன்னா இவங்க யாருக்குமே இரு மாநில பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அணுகவும் தெரியல, ஒரு நல்ல மனித உறவு மூலமாக அது சால்வ் பண்ணுறதுக்கும் தெரியல.